ஹாப்பி ஈவினிங். ஹாப்பி ஈவினிங் எவ்ரிஒன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். எஸ், வெல்கம் டு சூப்பர் 70 சீரீஸ் டே 45. உங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்பவே சந்தோஷம் என் மகிழ்ச்சி. உங்களோட கான்ஸ்டன்ட் சப்போர்ட் இன்னும் ஜாஸ்தியா மற்றவங்களையும் சப்போர்ட் பண்ணி கூட்டு வந்து அந்த எனர்ஜி அண்ட் எந்தூசியாசம் எல்லாரும் பயன்பெற எல்லாரையும் கேட்டுக்கிறேன். எஸ், அண்ட் டுடேஸ் ட்ரெயினர் மிஸ் ஷமீமா, சைக்காலஜிஸ்ட், கெரியர் கைடன்ஸ் கவுன்சிலர், NLP மாஸ்டர் பிராக்டிஷனர் அண்ட் லைஃப் ஸ்கில் ட்ரெயினர். இவங்களோட பேக்ரவுண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுன்னே சொல்லலாம் கவுன்சிலிங் அண்ட் கோச்சிங்ல. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், ப்ரொஃபஷனல்ஸை கைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். So let's all welcome with a grand virtual applause Miss Shamima to this beautiful platform. Happy morning. Evening. கேக்குதா? ஓகே. ஆல் பிரைஸ் டு ஆல்மைட்டி. இறைவனின் சாந்தியின் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த அருமையான நாள்ல இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த எனது ஆசான், என் நிலையிலும் தன்னிலை மாறா எனது ஆசான், எனது மென்டார், எனது வெல்விஷர் டாக்டர் ஹுசைன் பாஷா சார் அவர்களுக்கும், என் இணைப்பு யார் குடும்பத்தை சார்ந்த என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் என் நண்பர்கள் நீங்களான உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, டுடே நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு தெரியுமா? ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே, உங்க எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதுன்னா சாட் பாக்ஸ்ல எஸ்சி டைப் பண்ணுங்க. ஓகே ஓகே, ஆர்ட் ஆஃப் அன்லேர்னிங். அது என்னங்க, லேர்னிங் கேள்விப்பட்டிருக்கோம், அன்லேர்னிங்னா என்னங்க தெரியுதா? அன்லேர்னிங்னா என்னன்னு ஒரு சாட் பாக்ஸ்ல டைப் பண்ண முடியுமா? ஓகே, அன்லேர்னிங்க பத்தி பல மேதைகள், பல பிலாசபர்ஸ், ஃபேமஸான பிலாசபர்ஸ், பல கவிஞர்கள்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அன்லேர்னிங்னா என்னங்கிற மாதிரி சில கோட்ஸ் வந்து நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா ஃபேமஸ் போயட் ரூமி சொல்லியிருக்காங்க, ரெகக்னைஸ் த அன்லேர்னிங் இஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க இவ்வளவு இம்பார்ட்டன்ஸா இந்த அன்லேர்னிங்கை பத்தி சொல்லியிருக்காங்க? லேர்னிங்கை பத்தி ஓகே, அது இம்பார்ட்டன்ட், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது என்னங்க அன்லேர்னிங்க வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸா எல்லாரும் சொல்லியிருக்காங்க? அது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ங்கிறத நம்ம இப்போ இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்? வாட் இஸ் அன்லேர்னிங், ஏன் இது இம்பார்ட்டன்ட், இது வந்து ஏன் டிஃபிகல்ட்டா இருக்கு, இதோடைய ஸ்டெப் ப்ராசஸ் பார்க்க போறோம். ஓகே, அன்லேர்னிங் எப்படி பண்றதுங்கிறத. ஓகே, வாட் இஸ் அன்லேர்னிங்? அன்லேர்னிங்னா ஒரு விஷயம் இருக்குங்க. இங்க யாரும் டைப் பண்ணிருக்கீங்க, பழையன கழித்தலும் புதியன புகுத்தலும். குட் குட் குட். எஸ், இதே தாங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, அன்லேர்னிங்கிறது ஒரு ஒரு திங்கிங் இருக்கு. என்னன்னா அது வந்து ஒரு மறக்கிறது. அன்லேர்னிங் இப்ப லேர்ன்னா கத்துக்கிறது, அன்லேர்னிங்னா கத்துக்காம இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கா? அப்படி கிடையாது. அன்லேர்னிங்னா மறக்கிறது கிடையாது, விட்டு விடுறது, லெட்டிங் கோ. அதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா அப்படியே விட போறோம். எப்பயுமே மறக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த நினைச்சோம்னா, ஒரு 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 ரிலேஷன்ஷிப்பாவும் இருந்தாலும் சரி, ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதை மறக்கணும்னு நினைக்கும் போது நம்ம வந்து அதை அந்த இடத்த விட்டு கடந்து வர மாட்டோம். அது மறக்காம அதை என்ன செய்யறதுன்னா, அதை அப்படியே டம்ப் பண்ணி தான் நம்ம மைண்ட்ல இருக்கும். சரியா? சோ இந்த இடத்துல நம்ம அன்லேர்னிங்கிறது என்னன்னா, நாட் ஃபர்கெட்டிங், லெட்டிங் கோ. நம்மளுடைய பழைய பிலீஃப், ஓல்டு பிலீஃப், பழைய பழக்க வழக்கங்கள், ஒரு சில யூஸ் இல்லாத ஒரு நாலேஜ், சரியா, பிஹேவியர்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா விட்டு விட போறோம். சரியா? அதை அப்படியே லெட்டிங் கோ, அப்படியே விட போறோம். இதை பண்றதுனால நம்மளுக்கு என்னங்க கிடைக்குது? நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. நம்ம அந்த இடத்த வந்து நம்மளுடைய மைண்டை வந்து கிளியர் பண்ணி அந்த இடத்துல ஒரு நியூ ஸ்பேஸ் கிரியேட் பண்றோம். சரியா?
சோ இப்ப என்னன்னா, இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல்ஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செல்ஃப் ஃபுல்லா நம்ம வீட்ல ஒரு செல்ஃப் இருக்கு. அந்த செல்ஃப் ஃபுல்லா நம்ம வந்து என்ன பண்றோம், ஃபுல்லா திங்ஸ வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப நான் கடையில இருந்து ஒரு நியூ திங்ஸ் வாங்கிட்டு வரேன். எனக்கு அது இப்போ எனக்கு தேவைப்படுது. இப்போ கரண்ட்டா அத நான் யூஸ் பண்ணணும்னு நான் வாங்கிட்டு வரேன். அந்த செல்ஃப தொறக்கிறேன். எனக்கு செல்ஃப் ஃபுல்லா என்ன இருக்குன்னா, ஆ ஃபுல்லா திங்ஸ் இருக்கு. எனக்கு இத வைக்க இடம் இல்ல. அப்ப நான் என்ன பண்ணுவேன், எனக்கு என்ன தேவையில்ல இதுல? இது இவ்வளவு நாளா நான் இந்த செல்ஃப்ல வச்சிருக்கிறதுல, எனக்கு என்ன தேவையில்ல? எது எனக்கு யூஸ் இல்ல? அப்படின்னு சொல்லிட்டு அத என்ன பண்ணிருவேன், எடுத்துருவேன். எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கிறேனா, கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன், நியூவா வாங்குன விஷயத்த தூக்கிட்டு வந்து வைக்க போறேன். எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற அந்த விஷயத்த தூக்கி அந்த இடத்துல வைக்கிறேன். சோ அதுதாங்க இப்ப நம்ம பண்ண போறோம். அன்லேர்னிங்கிறது சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு விஷயத்த நமக்கு தேவையில்லாத ஒரு பிலீஃபோ, ஹேபிட்ஸோ, ஒரு நாலேட்ஜோ, ஒரு பிஹேவியரோ அத எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், எடுத்து அத தூக்கி போட்டுட்டு, அந்த இடத்த ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டு, புதுச தூக்கி அதுல வைக்க போறோம். சரியா? அதுதான் அன்லேர்னிங். ஓகே. இப்போ ஒரு ஒரு ஸ்டோரி, ஒரு ஜென் ஸ்டோரி. ஒரு ஒரு வெஸ்டர்ன் பிலாசபர். அவர் வந்து ஒரு பெரிய மேதை. அவர் வந்து என்ன செய்றாருன்னா, ஜென்ன பார்க்க வராரு. ஒரு புத்திஸ்ட் மதத்துல ஒரு ஜென்ன பார்க்க வராரு. அவர் எதுக்கு வர்றாருன்னா, அவர்கிட்ட வந்து நெறைய விஷயத்த கத்துக்கிற வராரு. அந்த லைஃப்ப பத்தின விஷயங்களை எல்லாம் கத்துக்க வரும்போது, அந்த ஜென்ன வந்து அவர் ஒரு கார்டன் ஏரியால ஃபர்ஸ்ட் மீட் பண்றாரு. அப்ப அந்த ஜென் வந்து அப்படியே நடந்துகிட்டே பேசிட்டே வராங்க அந்த பிலாசபரோட. என்ன பேசிட்டு வராங்க? அப்ப அந்த பிலாசபர் சொல்றாரு பேசிட்டு இருக்கும்போதே, நீங்க வந்து எனக்கு வந்து இந்த இதெல்லாம் தெரியும். நான் இந்த இந்த நம்பிக்கைலாம் எனக்கு இருக்கு. இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும். இப்படின்ட்டு அவரு நெறைய சொல்லி காட்டிக்கிட்டே வராரு. அவரு ஏதோ மேதைல்ல. சோ அவரு என்ன பண்றாருன்னா, நெறைய விஷயத்த சொல்லி காட்டிக்கிட்டே வரும்போது, இந்த ஜென் வந்து என்ன பண்றாங்க, ரொம்ப அமைதியா அத அப்படியே கேட்டுக்கிட்டே வராங்க. கேட்டுட்டே வந்துட்டு டீ சாப்பிடலாம்ன்னு சொல்லிட்டு, அந்த பிலாசபர் எதுத்தாப்புல இருக்காரு. இந்த சைடு ஜென் உட்கார்ந்துட்டு 2 பேத்துக்கு ஒரு 2 கப் வைக்கப்படுது. அப்ப அந்த ஜென் என்ன பண்றாங்கன்னா, அந்த டீய வந்து அந்த கிளாஸ்ல ஊத்துறாங்க. அத போர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த கிளாஸ் நெறஞ்சு, அந்த டீ நெறஞ்சு, அந்த கிளாஸ் அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஓவர்ஃப்ளோ ஆயிக்கிட்டே இருக்கும்போது, இந்த பிலாசபர் பார்க்குறாரு, ஸ்டாப் பண்ணுங்க. இது ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. நீங்க ஊத்திக்கிட்டே இருக்கீங்க. அது கீழ வடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அந்த ஜென் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, இதேதாங்க நீங்க நெறைய விஷயம் தெரிஞ்சிருக்கீங்க. எல்லாமே தெரிஞ்சு, எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிட்டு வந்துட்டீங்க. சோ, நீங்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லாமே அப்படியே நீங்க வச்சுக்கிட்டே வந்து என்ட்ட எதுவுமே நீங்க புதுசா கத்துக்கவே முடியாது. சோ, எப்படி எ ஃபர்ஸ்ட் உங்க கப்ப எம்ப்டி பண்ணுங்க. அதாவது உங்க உங்க மைண்ட எம்ப்டி பண்ணுங்க. அத எம்ப்டி பண்ணுனா தான் நீங்க புது விஷயத்த கத்துக்க முடியும். அதேதாங்க அன்லேர்னிங். இதுதான் விஷயம். நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கணும்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த அன்லேர்ன் பண்ணணும். நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்த அன்லேர்ன் பண்ணணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லைஃப்ல இது வந்து அன்லேர்னிங் நமக்கு புதுசுன்னு நினைக்கிறீங்களா? நம்ம லைஃப்ல இறைவனோட அருளால நம்ம மேக்ஸிமம் அன்லேர்னிங் தான் இறைவன் நம்மள பண்ண வச்சுக்கிட்டே இருக்கான். சோ அப்படி பார்க்கும்போது, இப்ப அன்லேர்னிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம லைஃப்ல நம்ப வந்து இப்ப நம்ம பேபியா இருந்தோம். சைல்ட் ஆனோம். அதுக்கடுத்து அடல்ட் ஆனோம். டீனேஜ் ஆனோம். அடல்ட் ஆனோம். இப்படியே வரிசையா என்ன ஆயிட்டோம், இப்போ ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். நம்ம பேரண்ட்ஸ் நம்மள பார்த்துட்டு இருக்காங்கல்ல. நம்மள குழந்தையா பார்த்தாங்க. நம்மள வந்து அடுத்து என்ன பார்த்தாங்க, ஒரு ஒரு அடல்ட் ஸ்டேஜ்ல பார்த்தாங்க. இப்படி வரிசையா பார்த்தாங்கல்ல. அப்ப அவங்க வந்து ஒரே நம்ம பேபியாவே பார்த்துட்டே இருக்காங்களா இன்னமும்? இல்லல்ல. அப்டேட் ஆயிட்டே இருக்காங்கல்ல. நம்மள அறியாமயே நம்ம இயற்கையாவே அது அப்டேட் ஆயிட்டு இருக்குல்ல. நம்ம பேரண்ட்ஸ் இப்ப நம்மள பார்க்கிற விதம் இருக்குல்ல. டிஃபரெண்டா இருக்குல்ல. அதேதான். நம்ம பேரண்ட்ஸ பார்க்கிற விதமும் இருக்குல்ல. இப்ப நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் யங்கா இருந்திருப்பாங்க. இப்ப ஓல்ட் ஏஜ் இருக்காங்க. அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி அந்த அந்த விஷயத்த அன்லேர்ன் பண்ணிக்கிட்டே வர்றோம்ல. அத அப்டேட் பண்ணிக்கிட்டே வர்றோம்ல. இதாங்க நமக்கு லைஃப்ல நம்ம மேக்ஸிமம் எல்லாத்தையுமே அன்லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் வரோம். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, அது இயற்கையாவே நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் அன்லேர்னிங் அப்படின்னு தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில விஷயத்த அன்லேர்ன் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு பண்ணும்போது, நம்ம லைஃப்ல இன்னும் வந்து நம்ம சக்சஸ் ஆகுறதுக்கு அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி டைப்ரைட்டர் யூஸ் பண்ணோமா டைப்பிங்க்கு. இப்ப என்ன யூஸ் பண்றோம்? கம்ப்யூட்டர் வந்துருச்சு. கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்றோம். இப்போ நம்ம டைப்ரைட்டர்ல உட்கார்ந்து டைப் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு ஏதாச்சும் ஒரு எனக்கு ஏதாவது நீங்க டைப் பண்ணி அனுப்புங்கன்னு சொன்னா, இருங்கங்க நான் டைப்ரைட்டர்ல எடுத்து டைப் பண்ணி அனுப்புறேன் நான் சொல்லுவோம். இல்ல டக்குன்னு நினைப்போம். இப்ப சொல்லப்போனா மொபைல்லே டைப் பண்ணி அனுப்பிடுறோம். சரியா? சோ அந்த தான் நம்ம நம்ம வந்து அப்டேட் ஆகணும். ஓகே. இந்த அப்டேட்ட வந்து ஏத்துக்கிறணும். இப்ப டைப் ரைட்டிங்ல இருந்து எப்படி நம்ம கம்ப்யூட்டருக்கு மாறுனோமோ, அதே மாதிரி தான் நம்ம அன்லேர்னிங்க ஏத்துக்கணும். ஓகே. நான் இப்போ நம்ம ஒரு அன்லேர்னிங் ஆக்டிவிட்டி ஒண்ணு பண்ணிரலாம். எல்லாரும் இருக்கீங்களா? ரொம்ப அமைதியா இருக்கிற மாரி இருக்கு.
ஓகே. ஃபர்ஸ்ட் உங்க பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறீங்க. அது ஒரு பென்னோ, ஒரு மொபைல், ஏதாவது உங்ககிட்ட என்ன இருக்கோ அத எடுத்துக்கிறீங்க. இப்படி எடுத்துக்கிறீங்க. நான் தெரியுறேனா? ஓகே. எடுத்துட்டா எஸ்ன்னு ஒரு டைப் பண்ணிருங்க. ஓகே, ஓகே, ஓகே. குட். இப்போ என்ன பண்றீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட்ட ஒரு தடவ பாத்துக்கிறீங்க. நல்லா பாத்துக்கிறீங்க. இந்த பெண்ண. இதே மாரி நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்திருப்பீங்க. அத நல்லா பாத்துக்கிறீங்க. பாத்துட்டு, இப்போ அப்படியே கண்ண மூடுங்க. ரிலாக்ஸா கண்ண மூடுங்க. உங்க கையில இருக்கிறது உங்களுடைய ஒரு ஓல்ட் ஆப்ஜெக்ட். தேங்க் யூ. ஓகே. அப்படியே ரிலாக்ஸா கண்ண மூடிட்டு, உங்க கையில இருக்கிற அந்த அந்த ஆப்ஜெக்ட்ட வந்து ஒரு ஓல்டு ஹேபிட்டாவோ, ஒரு ஓல்டு பிலீஃபாவோ நெனச்சுக்கங்க. நீங்க அதாவது அது வந்து உங்களுக்கு யூஸ் இல்லாம இருக்கணும். இப்ப நீ ஒரு ஹேபிட் அத எனக்கு மாத்தணும்னு நெனைக்கிறேங்க. ஆனா என்னால மாத்த முடியல. அப்படிங்கிற ஒரு விஷயத்த நெனச்சுக்கிறீங்க. அப்படியே கண்ண மூடிட்டு, அந்த ஆப்ஜெக்ட் கையில இருக்கு. அதுதான் அந்த ஆப்ஜெக்ட் தான் அந்த ஓல்டு ஹேபிட்ன்னு திங்க் பண்ணிக்கங்க. அப்படியே ரிலாக்ஸா அத அப்படியே கொஞ்ச நேரம் திங்க் பண்ணுங்க. அப்படியே திங்க் பண்ணுங்க. அப்படியே என்ன பண்றீங்கன்னா, அத அப்படியே கீழ தூக்கி போடுறீங்க. அப்படியே டிராப் பண்ணுங்க அத. அந்த ஆப்ஜெக்ட்ட அப்படியே டிராப் பண்ணுங்க. நல்லா ரிலாக்ஸா திங்க் பண்ணிட்டு, அப்படியே டிராப் பண்ணிருங்க. ஓகே. இப்போ நீங்க உங்களுடைய அந்த ஓல்டு ஹேபிட்ட அப்படியே விட்டுறீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், உங்களுடைய ஓல்டு ஹேபிட்ட டிராப் பண்ணிட்டோம். இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு அந்த மைண்ட் என்ன ஆகுது? அந்த ஓல்டு ஹேபிட்ட கிளியர் பண்ணிருது. ஓகேயா? இந்த இடத்துல நீங்க ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம கிளாஸ்க்கு வாங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு அந்த ஓல்ட் ஹேபிட் கிளியர் ஆயி ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு அந்த இடத்துல. ஓகே. சோ நெக்ஸ்ட் நீங்க அத ரீலேர்ன் பண்றதுக்கு அதுக்கடுத்து நீங்க ரீலேர்ன் பண்ற விஷயத்த நான் நெக்ஸ்ட் சொல்றேன். இப்போ நம்ம ஏன் இம்பார்ட்டன்ட் பாத்துருவோம். அன்லேர்னிங்கோட இம்பார்ட்டன்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். அது பார்த்தாதான் நீங்க ரீலேர்ன் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் இம்பார்ட்டன்ட்? இந்த உலகம் எப்படிங்க இயங்கிக்கிட்டு இருக்கு இப்போ? ரொம்ப ஃபாஸ்டா போய்க்கிட்டு இருக்கா? நேரம் போறதே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கோமா? இந்த உலகம் வந்து எவ்வளவு சேஞ்ச் ஆகுது. டெக்னாலஜி ரிலேட்டடாவும் சரி, நெறைய விஷயம் நம்ம சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. நம்ம இன்னமும் நான் வந்து இப்படிதான் இருப்பேன் அப்படின்ட்டு ஒரு பழைய விஷயத்தையே வச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருந்தோம்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டைப்ரைட்டர் மாரி தான். நம்ம டைப்ரைட்டிங்கே நான் வந்து டைப் பண்ண அத தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம இப்ப இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம லைஃப கொண்டு போக முடியுமாங்க? சோ அதேதான். ஓல்டு மெத்தட்ஸ் எதுவுமே இப்போதைக்கு யூஸ் ஆகுறது இல்ல. மேக்ஸிமம் டைப்ரைட்டர் இப்போ உள்ள 2K கிட்ஸ்லாம் பார்த்திருக்காங்களான்னு கூட தெரியல எனக்கு. அந்த அளவுக்கு வந்து உலகம் வந்து அவ்ளோ டெக்னாலஜி ரிலேட்டடா ஏஐ வந்துருச்சுங்க இப்போ. நம்ம வந்து கம்ப்யூட்டர் காலம் நம்ம நார்மலா ஒரு கம்ப்யூட்டர வீட்ல உட்கார்ந்து நெட் யூஸ் பண்ற காலம்லாம் பெருசா இருந்தது. இப்போ ஏஐ வந்துருச்சுங்க. மனிதர்கள் ஏஐயோட பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த உலகம் அவ்ளோ ஸ்பீடா வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா, சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அடுத்து நம்மளுடைய பிக்ஸ்டு மைண்ட் செட்ட மாத்தணுங்க. அன்லேர்னிங் வந்து எதுக்காண்டி இம்பார்ட்டன்ட் தெரியுமா? சில பேர் ஒரு விடாம ஒரு என்ன சொல்றது, இந்த பிடிவாதமான ஒரு மைண்ட் செட் வச்சிருப்பாங்க. நான் இப்படிதான் இருப்பேன். நான் இந்த மாரி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாரி ஒரு சில விஷயத்த இந்த உலகத்துக்கு ஏத்த மாரிலாம் என்னை மாத்திக்க மாட்டேன். அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வச்சிருப்போம் தெரியுமா? அதெல்லாம் வந்து என்ன செய்யுது தெரியுமா? அன்லேர்னிங் மாத்திருதுங்க. அடுத்து ஃப்ளெக்சிபிலிட்டி. நம்மளுடைய இப்ப இந்த இந்த உலகத்துக்கு தகுந்த மாரி தானங்க நம்ம மாறணும். இந்த உலகம் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாரி தானங்க மாறணும். நான் இன்னமும் மாட்டு வண்டியில தான் போவேன். நான் இன்னமும் இதுல தான் போவேன். அப்படின்ற மாரி இப்போ நான் வந்து ஃபாரின்க்கு வரணும். இல்ல நான் குதிரையில தான் இங்கிருந்து வருவேன். அப்ப நம்ம குதிரையில தானே போய்க்கிட்டு இருந்தோம். குதிரையோ, ஒட்டகத்திலயாவது போயிட்டு இருந்தோம். அங்கிருந்து நான் குதிரையில தான் வருவேன் அப்படின்ட்டு இன்னும் நான் குதிரையில வந்துட்டு இருக்க முடியுமா? சோ இதுக்கு தகுந்த மாரி நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டி நம்மளுடைய தன்னம்பிக்கையும் இது வளர்க்குதுங்க. நம்மளுடைய அன்லேர்னிங் பண்ற விஷயம் வந்து நம்மளுடைய தன்னம்பிக்கையும் அது வளர்க்குது. இப்போ இந்த அன்லேர்னிங் பண்ணாதனால ஒரு சில விஷயம் வந்து நம்ம ஃபெயிலியர் ஆஃப் ஒரு கொடிகட்டி பறந்த 2 பிராண்ட வந்து நம்ம வந்து அதோடைய ஃபெயிலியர நம்ம பார்த்திருக்கோம். அது எதான் நோக்கியா, பிளாக்பெர்ரி. சோ நோக்கியாவோட ஃபெயிலியர் உங்க எல்லாருக்குமே தெரியும். 2007 வரையும் நோக்கியா மாதிரி ஒரு மொபைலோட கம்பெனி வந்து கிடையவே கிடையாது. ரைட்டா? சோ அது இந்த 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 மொபைல் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். பார்த்திருப்போம், யூஸ் பண்ணியிருப்போம். சோ நோக்கியா வந்து என்னங்க பண்ணுச்சு? 2007ல ஆப்பிள் உள்ள வந்து யார்ட்டங்க ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணுச்சு தெரியுமா? நோக்கியாட்ட தான் அப்ரோச் பண்ணது. இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு வந்து ஆண்ட்ராய்டு பண்ற மாதிரி இத வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நோக்கியா என்ன பண்ணிருச்சு, இல்லங்க நான் விண்டோ வச்சு நான் மேனேஜ் பண்ண மைக்ரோசாஃப்ட் வச்சே நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு, நோக்கியா வந்து அத ரிஜெக்ட் பண்ணுச்சு. அப்டேட்ட ரிஜெக்ட் பண்ணுச்சுங்க. நியூ டெக்னாலஜி, நியூ டெக்னிக்ஸ ரிஜெக்ட் பண்ணுச்சு. அதனால அதோடைய ஃபெயிலியர் அங்க தாங்க ஆரம்பிச்சுச்சு.
பிளாக்பெரி எடுத்துட்டோம்னா அவங்க என்ன பண்ணாங்க, நான் ட்ரெடிஷ்னலா அந்த பட்டன்ஸ் அது பிளாக்பெரி வச்சிருக்கவங்களா அப்பெல்லாம் ஹை லெவல்ல பார்க்கப்படுவோம். நான்லாம் பிளாக்பெரி வச்சிருக்கவங்கள பார்த்தா எனக்கு ஆசையா இருக்கு அந்த போனை தொட்டு பார்க்க. அந்த அளவுக்கு ஒரு ட்ரெட் அவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு பிராண்டா இருந்துச்சு பிளாக்பெரி அந்த டயத்துல. அது என்னங்க ஆச்சு இப்போ? அது எங்க இருக்கு? இருக்கிற இடம் இருக்கு, எங்க இருக்குன்னே தெரியலையேங்க அது. சோ அது ட்ரெடிஷ்னலா நான் இந்த பட்டன்ஸ் தான், இந்த பட்டன் போன் தான் நான் யூஸ் பண்ணுவேன், நான் இதே வச்சு நான் கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன செஞ்சு நியூ டெக்னிக்ஸை வந்து எதையுமே ஏத்துக்கிறல. சோ அவங்களுடைய ஃபெயிலியர் அங்கதான் என்னாச்சு ஸ்டார்ட் ஆச்சு. சோ நியூ டெக்னிக்ஸ் நியூ விஷயங்களை அப்டேட் பண்ணாதனால அங்க ஃபெயிலியர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இது அன்லேர்னிங் ஏங்க ரொம்ப டிஃபிகல்ட்டா நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். மேக்சிமம் ஒரு விஷயத்த ஒரு ஓல்டு ஹேபிட்ஸை விடுறதோ ஒரு ஓல்டு பிலீஃபை விடுறது நம்ம எல்லாருக்குமே கஷ்டமான விஷயம் தான். அது ஏன் கம்ஃபர்ட் ஜோன். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிருப்போம் தெரியுமா, அந்த ஹேபிட்ஸ்லயோ அந்த பிஹேவியர்லயோ அந்த என்ன சொல்றது பிஹேவியரோ அந்த ஹேபிட்ஸோ அந்த பிலீஃப்லயோ நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்திருப்போம். இங்க அப்படியே இதுலயே இருந்துருவோம், இதுதான் நம்மளுக்கு சரியா இருக்கும், அது நம்மளுக்கு நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி இருந்திருப்போம். அதை உடச்சிட்டு வெளியே, அதாவது குண்டுச்சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுற கதை சரியா, அதை உடைச்சிட்டு வெளியில வர்றதுக்கு நம்மளுக்கு கஷ்டம் சரியா. அடுத்து ஐடென்டிட்டி அட்டாச்மெண்ட். இன்னொன்னு சில பேரை பார்த்தோம்னா 40 வருஷம் 50 வருஷமா ஒரே கம்பெனில அதுவும் இல்லாம ஒரே பிளேஸ்ல இருப்பாங்க. அந்த ஒரே டேபிள் முதற்கொண்டு ஒரே டேபிளா தான் இருக்கும், ஒரு சேர் ஒரே சேரா தான் இருக்கும். அவங்களுக்கு என்னங்க அது அது ஏன் அப்படி அப்படி இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு அந்த ஐடென்டிட்டியோட அவங்க அட்டாச் ஆயிருப்பாங்க. அது எப்படின்னா அவங்கள வந்து அந்த அந்த காலேஜ்லயோ அந்த ஸ்கூல்லயோ அந்த கம்பெனிலயோ அவங்கள அந்த ஒரு இதா பார்த்திருப்பாங்கல்ல, அந்த ஐடென்டிட்டி அந்த அனுபவம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுலயே அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அந்த ஐடென்டிட்டியோடய அட்டாச் ஆயிருப்பாங்க. அவங்களால அதுல இருந்து வெளிவர முடியாது. சோ அதனாலயும் இது டிஃபிகல்ட். அடுத்து ஃபியர் ஆஃப் அன்னோன். ஒரு விஷயம் புதுசா கத்துக்கிறணும், ஆனா அந்த விஷயத்த கத்துக்க எனக்கு பயம், அது புதுசா இருக்கு, அது எப்படி இருக்குமோ, அதனால எனக்கு ஏதாவது டிஃபரெண்டா ஆயிருமோ, அதனால நான் இந்த ஒரு அப்பா படம்னு நினைக்கிறேன், சமுத்திரக்கனி படம் நினைக்கிறேன். அதுல வந்து 3 விதமான பசங்களை வளர்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுல சமுத்திரக்கனி வளர்க்குற பையன் வந்து நம்மள மாதிரி அப்டேட் அன்லேர்னிங் இப்ப நம்ம கத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி, இன்னொரு பையன் வந்து ஒரு கோல் செட் பண்ணி அதுலதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது அது பிக்ஸ்டு மைண்ட் செட் பிடிவாதமா வளர்க்குற அப்பா. அதுக்கடுத்து தேர்டு, அதுதான் இந்த ஃபியர் ஆஃப் அன்னோன். இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருவோம் அப்படின்ட்டு ஒரு பையனை வளர்ப்பாப்ல. சோ அந்த ஃபியர் ஆஃப் அன்னோன் தாங்க இங்க நம்ம இருக்கிற இடம் தெரியாம நம்ம இந்த நம்ம இதெல்லாம் இதை விட்டு போனா நம்மளுக்கு ஏதாவது ஆயிருமோ, இல்ல நம்ம ஃபெயிலியர் ஆயிருவோமோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபியர் ஆஃப் தெரியாத விஷயத்துக்கு பயப்படுறது சரியா, அதை ஃபேஸ் பண்ண பயப்படுறது. அடுத்து எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னொன்னு இருக்குங்க, ஓல்டு ஹேபிட்டோ ஓல்டு பிலீஃப்லயோ நம்ம என்ன பண்ணிருவோம்னா எமோஷனலா அட்டாச் ஆயிருவோம். இது வந்து நான் வந்து வெறும் பொருளையோ நாலேஜை மட்டும் சொல்லல, பர்சனலையும் நான் சொல்றேன், ரிலேஷன்ஷிப்லயும் சரி ஒரு எமோஷனலா ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருவோங்க. நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணிடுவோம், நம்ம எமோஷனலாவே அதுல ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் ஆயிட்டோம்னா அதை விட்டு வர்றதுக்கும் நம்மளுக்கு கஷ்டம். சோ நெக்ஸ்ட் சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ப்ரெஷர். அந்த 4 பேரு அவருக்கா நம்மளை சுத்தி உள்ள நம்ம சமுதாயம் என்ன சொல்லிரும், நம்ம இந்த ட்ரெடிஷனல் இந்த விஷயத்தை மாத்திட்டோம்னா இந்த சமுதாயம் என்ன சொல்லிட போகுது, இந்த கல்ச்சரை நம்ம மாத்தி பண்ணிட்டோம்னா அந்த 4 பேரு அந்த 4 பேரு தாங்க, அந்த 4 பேர் நம்மள என்ன சொல்லிருவாங்க அப்படின்ட்டு அந்த ப்ரெஷர் அதை பத்தி திங்க் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம், இந்த அன்லேர்னிங்ல இருந்து நம்ம அன்லேர்ன் பண்றதுக்கு கஷ்டப்படுவோம் சரியா. நெக்ஸ்ட் இந்த ஸ்டோரியை பாருங்க. இது வந்து இப்போ ஒரு ஒரு சின்ன பொண்ணு, அவங்க அம்மா வந்து ஃபிஷ் கட் பண்றத பாக்குது, குக் பண்றாங்க அவங்க அம்மா. அது எப்படி ஃபிஷ் கட் பண்றாங்கன்னா ஹெட்டை தனியாவும் ஹெட் இந்த சைட் கட் பண்ணிட்டு டெய்ல கட் பண்ணிட்டு ஒரு நல்லா பெரிய பேனா தான் இருக்கு, அந்த நடுப்பகுதியை மட்டும் போட்டு குக் பண்றாங்க. அப்ப அந்த பொண்ணு போயிட்டு அவங்க அம்மாட்ட கேக்குது, அம்மா ஏன் நீங்க இப்படி குக் பண்றீங்க அப்படின்னு கேக்குது. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, இல்லம்மா எங்க அம்மா இப்படிதான் குக் பண்ணுவாங்க, அதனால நானும் அப்படியே பழகிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அப்ப இந்த பொண்ணு என்ன செய்யுது, அவங்க பாட்டிட்ட போய் கேக்குது, பாட்டி நீங்க வந்து எதுக்கு நீங்க ஹெட்ட தனி அம்மா இந்த மாதிரி குக் பண்ணாங்க, நான் கேட்டதுக்கு நீங்க அப்படி பண்றீங்கன்னு சொல்றாங்க, அப்ப நீங்க ஏன் அப்படி பண்றீங்க, நீங்க எனக்கு ரீசன் சொல்லுங்கன்றோட. அப்ப அவங்க அந்த பாட்டி சொல்றாங்க, இல்லம்மா இது எங்க அம்மா எனக்கு செஞ்சாங்க, அதனால நான் இதே மாதிரியே நானும் குக் பண்ணி பழகிட்டேன் எங்க அம்மாவை பார்த்து அப்படின்னு சொல்றாங்க. அதோட சரி, அப்ப அந்த கிரேட் கிராண்ட்மாட்ட போய் கேக்குது, அந்த பாட்டியோட அம்மாட்ட, என்னப்பா இந்த மாதிரி கிராண்ட்மா நீங்க வந்து எங்க அம்மா இந்த மாதிரி கட் பண்ணாங்க, அதே மாதிரி அந்த பாட்டி எங்க அம்மா கேட்டதுக்கு பாட்டி கட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க, பாட்டி வந்து உங்களை சொல்றாங்க, நீங்க இதுக்கு என்ன ரீசன் சொல்லுங்களேன் அப்படின்றோன்னே அவங்க சிரிச்சுக்கிட்டே அந்த கிரேட் கிராண்ட்மா சொல்றாங்க, என் காலத்துல
குட்டி பேனா தான் இருந்தது என்கிட்ட. அதனால நான் என்ன பண்ணேன், இந்த ஃபுல் ஃபிஷ்ஷை போட்டு என்னால குக் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் டெய்ல தனியாவும் ஹெட்டை தனியாவும் கட் பண்ணிட்டு அந்த சின்னதா இருக்கிற அந்த பேன்ல இவ்வளவுதான் போட முடியும்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி போட்டேன். ஸோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, இது வந்து பிளைண்டா ட்ரெடிஷன் சொல்லிட்டு பிளைண்ட் ஒரு விஷயத்த அவங்க பேன் சின்னதா இருக்கிறனாலதான் நான் இதை குக் பண்ணேன் இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதை நம்ம என்ன பண்றோம், இதேதான் நம்மளும் பண்றோம். நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது இப்போ நம்மளுக்கு யூஸ் ஆகுதோ யூஸ் ஆகலையோ, அது எதுக்காக பண்ணினாங்கன்னே தெரியாம பிளைண்டா ட்ரெடிஷன்ங்கிற ஒரு பேர்ல நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஃபர்ஸ்ட் அதை வந்து நம்ம என்னன்னு அனலைஸ் பண்ணணும். சரியா, அது என்ன ட்ரெடிஷன்னா பிளைண்ட் எதையுமே ஃபாலோ பண்ணக்கூடாதுங்க. சோ இதெல்லாம் நம்ம இப்ப எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ இப்ப பார்க்க போறோம். இப்ப ஸ்டெப்ஸ் ஃபார் அன்லேர்னிங் ப்ராசஸ். ஒண்ணுமே இல்லைங்க, செம்ம சிம்பிள்ங்க. ஃபர்ஸ்ட் அன்லேர்னிங் பண்றதுக்கு என்னங்க தேவை? அன்லேர்னிங் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்பல இருந்து. அன்லேர்னிங் பண்றதுக்கு என்னங்க தேவை? ஃபர்ஸ்ட் அவேர்னஸ். எதை அன்லேர்ன் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அன்லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறோம். எதங்க பண்ணணும்? அதை ஃபர்ஸ்ட் நம்ம அவேர்னஸ் வரணும். ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணணும். எந்த விஷயம், எந்த நம்பிக்கை, எந்த ஹேபிட், எந்த பிஹேவியர், எந்த நாலேஜ் நமக்கு இந்த கரண்டா யூஸ் ஆகாம ஒரு யூஸுக்கும், அதாவது என்ன சொல்லுவோம்ல, ஒண்ணு சொல்லுவோம்ல, எந்த ஒரு விஷயத்துக்கும் யூஸ் ஆகாம இருக்குன்ட்டு எது இருக்கோ அத வந்து எது அதுன்ட்டு அவேர்னஸ் வரணும். ஓகேயா? சோ அந்த ஹேபிட்டையோ அந்த என்ன சொல்றது, அந்த ஹேபிட்டையோ அந்த பிலீஃபையோ வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்து கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும், கொஸ்டின் பண்ணணும். நீ எனக்கு தேவையா? இப்ப இதுதான் என்னுடைய ஓல்டு பிலீஃபோ ஓல்டு ஹேபிட்டோ. நீ எனக்கு தேவையா? இப்போ நீ எனக்கு என்ன யூஸ் பண்ணாலும் எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்ணணும். எல்லா விதமான கொஸ்டினும் பண்ணணும். அதை பண்ணிட்டு நெக்ஸ்ட் அது நம்மளுக்கு யூஸ்லயே தெரிஞ்சிருச்சுங்க. யூஸ் இல்லாத விஷயத்த நம்ம எதுக்குங்க, எப்படி செல்ஃப்ல ஒரு பொருளை யூஸ் இல்லாம வச்சிருக்கோமோ அது மாதிரிதான் நம்ம மைண்டும். நம்மளுடைய மீன் மைண்ட் வந்து ஹார்ட் தானே நம்மளுடைய மைண்ட், தெரியும்ல. சோ அப்ப அதுக்குள்ள போய் தேவையில்லாத விஷயத்த ஏங்க நம்ம வச்சுக்கிடுவோம்? நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்த நம்ம எதுக்கு வச்சுக்கிறோம்? தூக்கி போட்டுருவோம். சோ லெட்டிங் கோ, நான் உன்னை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறோம், விட்டுருவோம். விட்டுட்டு அந்த இடத்துல ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி, ஏற்கனவே ஒரு தடவை இப்ப நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தோம்ல, ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோமா. சோ நெக்ஸ்ட் எதுக்கு அந்த ஸ்பேஸ் எல்லாம் கிரியேட் பண்றோம்? நியூவா ஒரு விஷயத்த அதுல கொண்டு போய் வைக்க, ரீலேர்ன் பண்றதுக்கு. சோ புதுசா ஒரு பொருளை வைக்கிற செல்ஃப்ல வைக்கிற மாதிரி இப்ப கரண்டா எனக்கு என்ன தேவை, இப்ப கரண்டா இந்த ஹேபிட் பண்ணுனா எனக்கு யூஸ் ஆகுறது என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்த ரீலேர்ன் பண்ணணும். அதை நம்ம திரும்ப அந்த அந்த விஷயத்த கத்துக்கிட்டு அந்த விஷயத்த பிராக்டிஸ். நெக்ஸ்ட் என்னங்க, பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்த லேர்ன் பண்றது ஈஸி, அதை பிராக்டிஸ் பண்றதுதான் கஷ்டம். சோ அதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அதை லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணும் போது நமக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய லைஃபோட சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும்ல. அந்த சக்சஸ் நோக்கி நம்ம போயிருவோம். இதே தாங்க ரிஃப்ளெக்டிங். எப்படி ஒரு சிஸ்டத்தை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ, ஒரு மொபைல் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோமோ, நம்மளும் ஒரு சிஸ்டம் தாங்க. மனிதனும் ஒரு மிஷின் தான். அவனை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரிஃப்ளெக்டிங். ஒவ்வொரு தடவையும் நம்ம அவேர்னஸ் பண்ணிக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன விஷயம் நம்ம வந்து தேவையில்லாம வச்சிருக்கோம். ஒரு புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறனால ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது அன்லேர்ன். ஒரு விஷயம் எது தேவையில்லாம நம்ம மைண்டுக்குள்ள இருக்கோ அதை எடுக்கிறோம், அதை கொஸ்டின் பண்றோம், அதை விடுறோம், திரும்ப நம்மளுக்கு தேவையான விஷயத்த ரீலேர்ன் பண்றோம், பிராக்டிஸ் பண்றோம். ரிப்பீட். அவேர்னஸ், கொஸ்டினிங், லெட்டிங் கோ, ரீலேர்னிங், பிராக்டிசிங், ரிப்பீட் அப்படின்ட்டு நம்ம எப்பயுமே அப்டேட்டாவே நம்ம மைண்ட வச்சுக்கணும். ஓகே ஓகே. ஒரு மைத் இருக்குங்க. என்ன, இப்போ டீச்சர்ஸும் சரி, டீச்சர்ஸ் மட்டும் இல்ல, மேக்சிமம் நம்ம எல்லாருமே நினைக்கிறது ஏஐ வந்து ஹியூமனை வந்து கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ணதான் வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்படியா? ஏஐ யாரு கண்டுபிடிச்சா? ஹியூமன் தானே. அது அது வந்து நம்மளுடைய தாட் பாருங்க. ஏஐ வந்து நம்மள ரீப்ளேஸ் பண்ண வரல. நம்ம எப்படி நினைக்கணும்னா, நம்ம ஏஐயோட நம்ம விஷயம் கொடுத்தா தானேங்க அது நம்மளுக்கு நம்மளுடைய என்ன சொல்றது, மனிதன் தானேங்க அதை யூஸ் பண்றான், ஹியூமன் தானே அதை யூஸ் பண்றான். சோ நம்மளும் ஏஐயும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம்னா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்குங்கிற அந்த விஷயத்த நம்ம வந்து அன்லேர்ன் பண்ணிக்கிறோம். புரியுதா? ஃபர்ஸ்ட் அன்லேர்ன் பண்றது, ஏஐ வந்து நம்மள கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ண வரல அப்படின்ட்டு அன்லேர்ன் பண்ணிட்டு ரீலேர்ன் என்ன பண்றோம், ஏஐயோட நம்மளும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம அதை வந்து ரீலேர்ன் பண்றோம். ஓகே. சோ இதேதான் நம்ம ஏற்கனவே, இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இப்ப நம்ம ஏற்கனவே நோட்ஸ் எல்லாம் வந்து பேப்பர் பென்லயே பிராக்டிஸ் பண்ணிருப்போமா.
இப்போ டிஜிட்டலைஸ்டு வந்துருச்சு. டிஜிட்டலா நம்ம நோட்ஸ் டைப் பண்றோம். ஆனா இன்னமும் நம்மளுக்கு ஒரு சேலஞ்சிங் இருக்க தானங்க செய்யுது. இன்னமும் நம்ம ஏதாவது நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம என்ன செய்றோம்? பென்னு, நோட்டு இதைத்தான் எடுக்கிறோம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு டிராவல்ல இருக்கோம். நம்ம கையில நோட் புக் இல்லைன்னா நம்ம என்னங்க பண்ணுவோம்? டிஜிட்டலைஸ்டா இருக்கிறது தானே யூஸ் பண்ணணும். சோ நம்ம பிரெயினுக்கு அதை நம்ம வந்து அன்லேர்ன் பண்ணிட்டு நம்ம பிரெயினுக்கு அதை வந்து என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணணும். சரி டிஜிட்டலைஸ்டா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. இப்ப நீங்க டைப் பண்ணலாம். நீங்க அன்லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஓல்ட் பிலீஃப் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அத ஒரு ஒரு எமோஜியா வந்து நீங்க வந்து அத வந்து உங்க சாட் பாக்ஸ்ல சென்ட் பண்ணுங்க. அதாவது அன்லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற ஓல்ட் பிலீஃப், ஓல்ட் ஹேபிட் ஏதாச்சும் ஒரு விஷயம். அத வந்து ஒரு எமோஷனல் இதா நீங்க டைப் பண்ணாலும் சரி, சென்ட் பண்ணுங்க. அதே இது ரீலேர்ன் இப்போ நான் இதை எடுத்துட்டேன் திரும்ப ரீலேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதையும் சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே அவசர புத்தி. இப்ப நீங்க அவசர புத்தி அன்லேர்ன் பண்ணிட்டு ரீலேர்ன் என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? ஆங்கிரி அன்லேர்ன் பண்ணிட்டு பேஷன்ஸ் ரீலேர்ன் பண்றேன். குட் 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 காம் குட். ஓகே திங்க் பண்ணி முடிவெடுக்கணும். குட் குட் குட். ஓகேங்க. டுடே நம்ம என்னங்க அன்லேர்னிங். இப்ப இன்னைக்கு என்ன நம்ம பார்த்தோம்? அன்லேர்னிங்னா என்ன கடைசியா? அன்லேர்னிங்கிறது நம்மள வந்து நம்மளுக்கு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமே இல்லைங்க. அது ஒரு ஃப்ரீடம். அது நம்மள வந்து ஒண்ணும் கட்டி போட்டு வைக்கிறது கிடையாது. அது வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்த்தோம். அது என்ன பண்ணுது நமக்கு? மைண்ட கிளியர் பண்ணுது. நம்மளுடைய குரோத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரியா? நம்ம குரோத்துக்கு அது ஒரு வழிவகுக்குது. ஓகே. சோ நீங்க என்ன கீ டேக் அவே இன்னைக்கு எடுத்தீங்க? சொல்லுங்க. பழைய கஷ்டத்தை மறக்க வேண்டும். புதியதாக பல மாற்றங்களை மாற்ற வேண்டும். நீங்க நல்லா பேசுறீங்க. தேங்க்யூ. ஓகே. இன்னைக்கு நீங்க என்ன கீ டேக் அவே? ஓகேங்க. Thank you for your Good patience evening. and thank you Good for your evening. support. Have a successful life. Thank you. Good Thank you evening. so Good much. evening. நான் சரஸ்வதி பேசுறேன். சொல்லுங்க மேம் சொல்லுங்க. சிஸ்டர் உங்க செஷன் ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேனா கரெக்டா உங்க ஓகே செஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சேட் பாக்ஸ்ல என்னால எதுவும் பண்ண முடியல. டிஃபன் பண்ணிட்டே கேட்டேன். பட் ரொம்ப ஓகே சூப்பரா இருந்தது. ஒரு புதுசா ஒரு டிஃப்ரெண்டான தலைப்பு எடுத்து கொஞ்சம் கூட தங்கு தடை இல்லாம அழகா கொண்டு போனீங்க. இது வந்து நமக்கு நிஜமாலுமே நெறைய வந்து நம்ம வீட்ல பொருட்களா இருக்கட்டும், ஹேபிட்ஸா இருக்கட்டும், சிலதெல்லாம் வந்து விடணும்னு நெனைக்கிறோம், விட மாட்டேங்கிறோம். நான் பார்த்தீங்கன்னா, காலையில காஃபி குடிக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். எப்படியாவது அடிக்ட் ஆயிட்டு குடிச்சிடுறேன். யாருக்காவது ஓகே போட்டோம்னா, கொஞ்சமா குடிக்கலாமே அப்படின்னு டெம்ப்ட் ஆயிடுது. ஸோ இந்த பழக்கத்த விட்டுறலான்னு இருக்கிறேன். அதுக்கு பதில் வேற ஏதாவது ஹெல்த் ட்ரிங்க்கா சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு உங்க செஷன்லேருந்து நான் எடுத்துட்டு போற கீ டேக்அவே இதுதான். என்னோட ஓ ஹேபிட். குட் குட் குட். தேங்க்யூ. வண்டர்ஃபுல். தேங்க் யூ ரொம்ப அழகா இருந்தது. உங்க ஸ்லைட்ஸ் நல்லா இருந்தது. எந்த ஒரு தங்கு தடை இல்லாம போச்சு. இறைவனோட கிருபையினால. அது ரொம்ப தேங்க் யூ இம்பார்ட்டன்ட். தேங்க் யூ ஸோ மச். நம்ம என்னதான் நல்லா பண்ணியிருந்தாலும், ஏதாவது ஒரு இது வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது இல்லாம அழகா கொண்டு போனீங்க. அதுதான் விஷயம் அதுல. தேங்க் யூ தேங்க்யூ. தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச். ஹாய் நெக்ஸ்ட். அஸ்ஸலாமு அலைக்கும் சமீமா சிஸ்டர் வலைக்கம் சலாம். சொல்லுங்க எப்படி சிஸ்டர். இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நிஜமாலுமே இன்னைக்கு செஷன் வேற லெவல்ல கலக்கிட்டீங்க. நிஜமாலுமே யூனிக் டாபிக்கா இருக்கு. நல்லா இருந்தது சூப்பரா. தேங்க் யூ நான் தேங்க் யூ. இன்னைக்கான டேக் அவேன்னு வச்சுக்கிட்டோம்னா நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த ஏஐ பேஸ்ட்ல ஸோ எல்லாரும் ஒரு மாதிரி பண்றாங்க நம்மளாலலாம் அந்த லெவலுக்கு பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஒரு மாதிரி எப்படி சொல்றது ஒரு உறுத்தலாவே இருக்கும். லோ செல்ஃப் எஸ்டீம் கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான். எனக்கு அது வந்து எப்படி நம்ம இது பண்றதுன்னு தெரியல. பட் இந்த செஷனுக்கு அப்புறம் நம்மளால ஏன் முடியாது? நம்மளும் கத்துக்கிட்டு பண்ணலாம் இல்லையா? கரெக்ட்டா? அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த விஷயம் கொண்டு போகணும்னு இருந்தது. நிஜமாலுமே இன்னைக்கு செஷன் ரொம்ப சூப்பர் வண்டர்ஃபுல்லா கலக்கிட்டீங்க. ரொம்ப தேங்க் யூ சந்தோஷம். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ தேங்க்யூ. தேங்க் யூ.
Assalamualaikum sister. வலைக்கும் சலாம். சொல்லுங்க. இந்த செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஒரு கம்பெனில மேனேஜ்மெண்ட் இருக்கேன். ஒன் ஆஃப் தி சேலஞ்ச் நாங்க ஃபேஸ் பண்றது whenever we hire experienced folks, அந்த அன்லேர்னிங்கிற ஒரு ஹேபிட் இல்லாதனால ஆக்சுவலி தே கம் வித் தட் ஃபிக்ஸ் மைண்ட் செட் லைக் நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சேலஞ்ச் வித் எக்ஸ்பீரியன்ஸ் கோர்ஸ். ஸோ உங்களுடைய இந்த செஷன் ரியலி ஹெல்ப்ஃபுல். ஈவன் சில ஸ்லைட்ஸ் உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிருக்கேன். That's okay. Okay, it's okay. It's very useful. Thank you so much. Thank you. அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் சலாம். சொல்லுங்க சிஸ்டர். உங்களோட செஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி பர்ஃபெக்ட் கிளியர், அதே டைமில் நிறைய கண்டென்ட்ஸை எங்களுக்கு தந்து நல்ல எக்ஸ்பிளனேஷனோட நீங்கள் தந்திருக்கிறீங்க. அந்த அன்லேர்னிங்கிற அந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எங்களோட லைஃப்பில் நேச்சுரலாகவே நடக்கிற விஷயம் உண்டு. அது நேச்சராகவே நடக்குது. பட் நாங்கள் அதை வந்து நோட்டீஸ் பண்ணுற இல்லை தான். அது வந்து எங்களுக்கு நாங்கள் அதை கணக்கெடுக்கிறது இல்லை, அந்த மாதிரி தான் நோட் பண்ணுறதில்ல. பட் இப்படி ஒரு செஷனில் ஒரு ட்ரெயினர் மூலம் எங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது ஞாபகம் வருது. இந்த டைமில் வந்து நாங்கள் இதுங்க எல்லாத்தையும் நாங்கள் விட்டுட்டோம் இல்லையா, நாங்கள் மறந்துட்டோம், நாங்கள் அதை இரேஸ் பண்ணணும். ஏன்னு சொன்னால் ஓவராக நாங்கள் திங்க் பண்ணி கொண்டிருக்கும் போது எங்களுக்கு இன்னொன்று எங்களுக்கு ஆட் பண்ண முடியலை. அதை நாங்கள் அவாய்ட் பண்ணி டிலீட் பண்ணினா தான் எங்களுக்கு இன்னொன்று ஆட் பண்ணலான்றது வந்து எங்களுக்கு திரும்ப ஞாபகம் ஊட்டுறது. ஸோ அந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம்லேயே ஒவ்வொரு ட்ரெயினர்ஸ்லேயும் ஒவ்வொரு யூனிக் மாதிரி தான். ஒவ்வொரு சப்ஜெக்ட், ஒவ்வொரு புதிய புதிய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணுறது, திரும்ப எங்களுக்கு ஞாபகப்படுத்துறது அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல கிளியராக இருந்த அவங்களோட ஸ்லைட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸ்லைட்ஸ் எல்லாம். அதான் இருந்துச்சு அப்சல்யூட்லி மிச்சம் நல்லா. ஏன்னா ஒரு அந்த இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே பொறுத்துற விஷயமா இருக்குது. ஏன்னா படிச்சுட்டு நிறைய போட்டு கொட்டுறது, அதில் வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறதுங்களை நீங்கள் கொஞ்சம் இரேஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக நீங்கள் அங்கே ஆட் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்கு மைண்டும் ஃப்ரெஷ் ஆகுற, அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் இன்னைக்கு டேக்அவேயா நான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் எடுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் சலாம். ரொம்ப சூப்பரா போச்சுங்க சிஸ்டர். டைம் எப்படி போச்சுனே தெரியல. மாஷாஅல்லாஹ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலி நீங்க ஒரு ஸ்டோரி சொன்னீங்க பாத்தீங்களா, அம்மா வந்து ஃபிஷ் குக் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னோட ஃபேமிலியில வந்து என்னோட அம்மா சேம் இதேதான். கண்டிப்பா இன்ஷால்லா இந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு கண்டிப்பா நான் போட்டே காமிக்கணும். ஏதாவது நம்ம சொன்னோம்னா, இல்ல எங்க நன்னிமா அதை செஞ்சாங்க, அதான் நான் செய்யறேன், எங்க நன்னிமா சொல்லிட்டாங்க, இப்போ வரைக்கும் அதான் அடே சரி விடுங்க, அந்த காலம் வேற இந்த காலம் வேற அப்படின்னா அதெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. இது கண்டிப்பா இந்த ரெக்கார்டிங் நான் போட்டு காமிப்பேங்க சிஸ்டர். நம்மளோட ஒவ்வொருத்தர் லைஃபுக்குமே அன்லேர்னிங் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத மாஷாஅல்லாஹ் ரொம்ப சூப்பரா, அப்படியே போர் அடிக்காம, அப்படியே அந்த பிபிடி எல்லாம் வேற லெவல்ல பண்ணிருக்கீங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எல்லாமே அந்த அனிமேஷனோட எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தீங்க. சூப்பர் சிஸ்டர். தேங்க்யூ so much. ஓகே, தேங்க்யூ so much. சூப்பர். வலைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது உங்க செஷன். நிறைய புதுமையான விஷயங்கள் அழகா சொன்னீங்க, தெளிவா நிதானமா. கண்டிப்பா இது எங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கதீரா. தேங்க்யூ சிஸ்டர். ரொம்ப நல்லா போச்சு இன்னைக்கு. இதே போல நாளைக்கு நுஷ்ரா பானு சிஸ்டர் ஹேபிட் இன்ஃபர்மேஷன் சீக்ரெட் அப்படின்ற டாபிக்ல பேச வராங்க. உங்களுடைய அழகான இந்த நேரத்தை இந்த அருமையான செஷனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும். தேங்க்யூ ஆல். அஸ்ஸலாமு அலைக்கும். இதே போல நாளைக்கு ஒரு அழகான செஷன்ல திரும்ப எல்லாரும் மீட் பண்ணுவோம். பாய் ஃப்ரம் ஷெரீஃபா, NAPR பேட்டேன். தேங்க்யூ so much. Thank you.